வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிறப்பான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சார் அவர்கள் ஒரு சிறப்பான அப்டேட்டை அறிவிச்சிருக்காரு. இன்றைக்கி ஒரு 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளே இந்த அறிவிப்பு வந்திருக்கு. நம்ம எப்படான்னு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்போம். ஒவ்வொரு ஆளும் எதிர்பார்த்துருப்பீங்க. என்ன அறிவிப்புனா, பொங்கல் சிறப்பு தொகையும் பொங்கல் பரிசு தொகையையும் அறிவிச்சிருக்காரு. அது என்னென்னு நம்ம பார்ப்போம். இதுக்கான ஸ்டாலின் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாம். 3000 தான் நம்ம ஒரு எவ்வளோ செலவு பார்த்துக்கலாம்னு பார்த்துக்குங்க. என்னென்ன அப்டேட்னு நம்ம இப்போ பார்ப்போம். இந்த அப்டேட் சிறப்பானதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, செய்தி வெளியீடு நாள் இன்றைக்கி தாங்க. தமிழக திருநாள் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாட அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ் முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு எல்லாத்துக்கும் இலங்கை தமிழர் சேர்த்து ஒரு குடும்ப அட்டைதாரர் இருக்கும். 3000 அறிவிச்சிருக்காங்க நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். இது நம்ம இயற்கை முதன்மை வடிவாய் அமைந்த சூரியனுக்கு நம்ம சூரியனை தான் ஆரம்பிப்போம். அப்படி நம்ம உழவர்கள் இவங்களாம் சேர்த்து நம்ம பொங்கல் பண்டிகை கொண்டாடிடுவோங்க. இந்த உலகம் தமிழர்களால் பன்னாடு காலமாக இயங்கி கொண்டிருக்கு. அதுக்காக தான் நம்ம முக்கியமாக கொண்டாடுறது பொங்கல் சூரியனுக்கு, நம்ம உழவர்களுக்கு தாங்க. அவங்க இல்லாட்டி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சூரியன் இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. உழவர்கள் இல்லாட்டி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடிய தமிழக அரசு அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ் முகாம்களில் வசி குடும்பத்தினருக்கும் 3000 ரூபாய் ரொக்க பரிசும் மற்றும் பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு நீல கரும்பு தருவாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அறிவித்துள்ளார். இதன் மூலம் ஏற்கனவே அறிவிச்சிட்டார் 24ஆம் தேதி. இப்போ 3000 ரூபாய்ங்கிறது இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழ் மறுவாழ் முகாம் வசிக்கும் குடும்பத்திற்கு பயன்படுவார். இதை வச்சு நம்ம பொங்கல் என்னென்ன கோயிலுக்கு பொங்கல் வைப்பாங்க, அவங்க இது பயன்படுவாங்க. இது என்னைக்கு தருவாங்க, என்ன ஆரம்பிப்பாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். டோக்கன் விநியோகம் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் துவங்கப்படும் தேதி பின்னர் ரேகன் போட்டிருக்கு. சொல்லப்போனால் நாளைக்கு இல்லாட்டி திங்கள் இல்லாட்டி செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்கும். ஆரம்பித்தா நம்ம நம்பலாம். மண்டலங்களில் செயல்படும் நியாய விலைக்கடைகள் இணைக்கப்பட்டுள்ள குடும்ப அட்டைகளுக்கு ஏற்ப நம்ம எந்த ரேஷன்கள் நம்ம போய் அரிசி வாங்கணும் அவங்களே வாங்கிக்கலாங்க. இதாங்க சிறப்பான அப்டேட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, இன்னும் நிறைய பேர் பார்க்கட்டும்.